வணக்கம். அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களிடத்தில் ஒரு சிறு ஜோதிட குறிப்பை பகிர்ந்து கொள்ள வருகிறேன். ஒரு ஜாதகத்தில் குருவும் கேதுவும் இணைந்து இருந்தால் அது கேல யோகம் என சொல்வார்கள். அந்த குரு கேது இணைவு கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கும் என்று சொல்வார்கள். அதே வேளையில் அதிகமான கடனையும் கொடுக்கும் என்று சொல்வார்கள். அதுவும் உண்மைதான். கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய குரு ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு 50 கோடி சொத்துக்களை கொடுக்கும்போது 10 கோடி கடன் இருக்கத்தான் செய்யும். யாராக இருந்தாலும் கடன் இல்லாத மனிதன் வாழ்க்கையில் இல்லை. எல்லாரும் அவரவர்கள் தகுதிக்கேற்ப கடன்கள் வாங்கத்தான் செய்வார்கள். அந்த அடிப்படையில் பெரும் பணத்தை கொடுக்கக்கூடிய அந்த குரு பகவான் சிறு கடனையும் கொடுக்கத்தான் செய்வார். அந்த கடன் அடைக்கக்கூடிய அளவில் தான் இருக்குமே ஒழிய அது அடைக்க முடியாத அளவுக்கு கடனாக இருக்காது. அதனால் கடன் என்பதும் விரலுக்கு தக்கன வீக்கம் என்று சொல்வதற்கேற்ப நம் தகுதிக்கு தக்கன கடன்களும் இருக்கும். அதே சமயம் குரு பகவான் வக்கரமாக இருந்து கேதுவோடு இருந்தால் அது மிகப்பெரிய யோகம். அவர் பன்மடங்கு யோக பலனை அடைவார். அதே வக்கரமான குரு கேதுவை பார்த்தாலும் யோகம்தான். ஆதலால் குரு பகவான் கேது பகவான் இணைவு தொடர்பு பெரும் யோகத்தை செய்யும். இந்த மாதிரி ஒரு அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறதா என பார்த்து கொள்ளுங்கள். அந்த தசாக்கள் வர வேண்டும். குரு தசாவோ கேது தசாவோ வரும்போது அந்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் அவசரப்பட்டு எனக்கு நினைவுகள் இருக்கிறது, ஆனால் இன்னும் எனக்கு ஒன்றும் நடக்கவில்லை என்று எண்ணக்கூடாது. குருவனுடைய தசாவோ அல்லது குருவனுடைய புத்தியோ அல்லது கேது பகவானுடைய தசாவோ கேது பகவானுடைய புத்தியோ நடக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பது துவங்கிவிடும். அதனால் நீங்கள் பொறுமையாக அந்த தசா வரும் வரை இருங்கள். ஆனால் உழைப்பை மட்டும் இடைவிடாது செய்யுங்கள். மற்றவற்றை நாம் அடுத்த வீடியோவில் காண்போம். நன்றி, வணக்கம்.